ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, தக்காளி பஜ்ஜி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். அந்த ஆயிலுக்கு அப்புறமா நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு ஃபுல்லாக வெடிச்சிருச்சுங்க. நான் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது பொன்னிறமாக வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க. தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் தக்காளி கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். தக்காளியில் சின்ன சின்ன ஓட்டை இருந்தால் அதில் புழு இருக்கும் கண்டிப்பாக. அது நமக்கு கண்ணுக்கே தெரியாது. மேலே ஓட்டை இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே புழு இருக்குங்க. சமைக்கும்போது பார்த்து சமைச்சிக்கோங்க. காரத்துக்கு ஒரு வரமிளகா இல்லைன்னா 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு தக்காளியும் வதங்கணும், ப்ளஸ் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இதை நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இது வந்தது அப்படின்னா பருப்பு முக்கடையிற மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா தக்காளி பஜ்ஜி ரெடி. சூப்பராக இருக்கும். இது கோதுமை தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பை பாய்.